Hey guys, welcome. I am Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்க்கான ப்ரெடிக்ஷன் அக்கார்டிங் டு யுவர் டேட் ஆஃப் பர்த் 3/12/22/30 இந்த டேட் ஆஃப் பர்த்ல பிறந்தவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். உங்களுக்கு டிசம்பர் மந்த் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸ், உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் அண்ட் தென் உங்க டிசம்பர் மந்த் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓவரால் ப்ரெடிக்ஷனா நம்ம பார்க்கலாம். We'll go for the reading. Three 12/22/30 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். டிசம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தேர் இஸ் கோயிங் டு பி a end. இவ்வளோ நாள் நீங்க ஏதாவது ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் இப்போ முடிய போகுது. இட் மேபி லாஸ், மேபி அது உங்க சைட்ல லாஸா இருக்கலாம். இவ்வளோ நாள் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குமே, அது உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் உங்களால அதை விட முடியாம இருந்திருக்கலாம். ஓகேவா, நீங்க என்ன பண்ண போறீங்க, டிசம்பர் மந்த் வந்து அதை வந்து லெட் கோ பண்ண போறீங்க. சரி இது இனிமேட் நம்மளுக்கு வேண்டாம், இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு இவ்வளோ பெயின் கொடுக்குது, அதனால இந்த விஷயத்த இனிமேட் நம்ம வந்து செய்ய வேண்டாம். அது ஏதாவது உங்களோட அடிக்ஷனா இருக்கலாம். மேபி ஒரு சில அடிக்ஷன்னால நீங்க வந்து அந்த செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கலாம். அது வந்து வெளியில வர முடியாம இருந்திருக்கலாம். அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான பீரியட் ஆஃப் டைமா இருக்கு டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்குள்ள வென் யூ லீவ் அந்த ஒரு இதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டாவே உங்களுக்கான ஒரு நியூ ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கு. ஓகேவா, அந்த ஒரு சேஞ்சுக்காக நீங்க பயந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபியர் ஆஃப் சேஞ்ச், இது இந்த விஷயத்த மாத்திட்டோம்னா இது இல்லாம நம்ம எப்படி இருப்போம், அப்படி இதை வந்து ஒரு பர்சனா இருக்கலாம்,
இல்லைன்னா ஒரு மெட்டீரியலில் ஒரு திங்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகி நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதுலேருந்து வெளில வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபியர் ஆஃப் சேஞ்ச் சரி ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா இதை விட்டுட்டு நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ஆகணும். இப்படி தான் இருக்குது. டிசம்பர் மந்த் நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்டெப் எடுப்பீங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் இதை இனிமேட் நான் திருப்பி இந்த தப்பு பண்ண மாட்டேன், இல்லைனா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு முடிவோடு நீங்கள் வர மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆல் யோர் மேனிஃபெஸ்டேஷன் அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. யூ வில் பி கிரியேட்டிங் திங்ஸ். புதுசாக ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா? வென் யூ கம் அவுட் ஆஃப் இட் உங்களுக்கு வந்து அப்போதான் இந்த ரியாலிட்டியே உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கு. ஓகேவா? யூ வில் பி ஃபாலோயிங் இந்த சொசைட்டி என்ன சொல்றாங்க, இந்த சொசைட்டி வைஸ் என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அது ரிலேட்டட்லேயே மொத்தமாக போகிற மாதிரி இருக்கு. ஒரு சில விஷயத்த ஃபர்கிவ் பண்ணிட்டு அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பழங்காலத்துலேருந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சில திங்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபாலோயிங் ரிலீஜனல் வைஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னலாக, அதாவது உங்களோட முன்னோர்கள்லேருந்து ஒரு சில ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை கொஞ்சம் பிலீஃப் கொஞ்சம் நம்பி நீங்கள் அந்த ஒரு சில விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் தென் வென் யூ கம் அவுட் ஆஃப் திஸ் அந்த ஒரு ட்ராப் மாதிரி ஃபீல் ஆகிருக்கீங்க தெரியுமா, டிசம்பர் மந்த் நீங்கள் வெளியில் கண்டிப்பாக வருவீங்க. வெளியில் வந்தாலும் யூ கேன் சி லாட் ஆஃப் சக்ஸஸ் இருக்கும். உங்களை தேடி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இல்லை உங்ககிட்ட பேசாமல் போயிருப்பாங்க தெரியுமா ஒரு சில பேர், இவங்க என்னடா இப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சவங்களாம், ஓகே இவங்க கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட வந்து அவங்க பேசுவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களை விட்டு எல்லாமே போக்குற மாதிரி இருக்கு. தேர் இஸ் கோயிங் டு பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யோர் லைஃப். அதுவும் மெயினாக பர்சனல் லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போது யூ ஆர் ஆல்வேஸ் உங்களை விட்டு போனதை நினைச்சு நீங்க நிறைய வரி பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்க வந்து இப்போ மாத்திக்கணும். ஒரு சில விஷயங்கள் நீங்க மாத்திக்கணும். ஹோப் இல்லாம இருக்கீங்க தெரியுமா, நெக்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணாம ஆல்ரெடி ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்த பண்ணி நம்மளுக்கு இதில் ஃபெயிலியர் தான் வருது, இது எதுக்கு நம்ம திருப்பி அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி மட்டும் உட்கார வேண்டாம். இன்னும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். தெர் இஸ் அ விக்ட்ரி ஃபார் யூ. அதுதான் சொல்ல வராங்க. டிசம்பர் மந்த் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் யூ. இட் மேபி நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன ஒரு திங்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாகவே தான் இருக்க போது. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு லாஸ்ட் மினிட்ல கொடுத்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டர்பனாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதை பட் யூ வில் பி கம்மிங் அவுட் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அதை என்ன மாதிரி எப்படி இது பண்ணால் இந்த இடத்துல பண்ணால் அது இவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க எல்லாருக்குமே. அதில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அண்ட் தென் எஸ் ஐ திங்க் ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் மந்தில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது மாதிரி ப்ரெக்னென்சி நியூஸ் நீங்கள் ஹியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை மேபி உங்கள் ஒய்ஃபே கூட ப்ரெக்னெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நியூஸ் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ், அதே மாதிரி உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வந்திருக்குன்னா, தேர் இஸ் கோயிங் டு பி இன்ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ஸ். மணி ரிலேட்டடில் உங்களுக்கு அபண்டன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ குட் சைக்கிக் பவர் நிறையா இருக்குது. இன்ட்யூட்டிவ் பவர் உங்களுக்கு நிறையாவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தட் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, ஒரு சில விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுபடி நீங்கள் நடந்து போங்க. உங்களுக்கான பாத்வே நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் சூஸ் பண்ணி போவீங்க. பட் அதை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்யூஷனில் வர ஒரு சில விஷயத்த ட்ரஸ்ட் பண்ணுங்கள். தேர் இஸ் நோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லேக்காக இருக்குது. கான்ஃபிடென்ஸோட நீங்கள் பிலீவ் பண்ணி போங்க. உங்களோட இன்ட்யூஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே இருக்குது. நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. நீங்கள் அதுபடி ஃபாலோ மட்டும் பண்ணி போங்க. யூஆர் ஆன் தி ரைட் பாத், யூஆர் டுவர்ட்ஸ் தி விக்ட்ரி. உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. அதே மாதிரி ஒரு டூ மச் இஸ் கோயிங் அட் ஒன்ஸ். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது.
ஓகேவா. யூ ஹேவ் டு மேக் அ ரைட் டிசிஷன். அதாவது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஞ்சல் மெசேஜ் ஃபர்ஸ்டே நீங்க ஏதோ கான்ட்ராக்ட் இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட் ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவா யோசிக்கணும். இந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைன்னா பேங்க் ரிலேட்டட்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா அங்க இருந்திருப்பீங்க, அங்க சைன் போடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் அதை 1-2 வாட்டி நீங்க படிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிற முன்னாடி தெளிவா எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அது வந்து நன்மை தருமா தராதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டிசிஷன் நீங்க எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஒரு சில விஷயத்துல நீங்க ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கீங்க. பிளேஃபுல்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. ஒரு சில இடத்துல கொஞ்சம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்க வெளியில. ஆனா அது வந்து உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா. மற்றவங்க முன்னாடி வீராப்பா ஒரு சில விஷயம் நீங்க பண்றதா இருக்கட்டும், அது வந்து அந்த டைம்ல நல்லா இருக்கும். நீங்க அப்புறமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஓகேவா. அந்த ஒரு சில இடத்துல பிளேஃபுல்லா அப்ரோச் பண்ற, விளையாட்டுத்தனமா நீங்க பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேட் யூனியன். Okay, honor and treasury your relationship for it's truly scared. யூனியன் ரீயூனியன் ஆகிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்களோ, திருப்பி பேசுறதா இருக்கட்டும், திருப்பி ஏதோ ஒரு இதுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. ஸ்கேட் ஆஃப் யூனியன். 2 பேரும் ஒன்னா இருக்கிறது நம்ம உண்மையா ஒரு சில எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நீங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. உங்க 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா, ஓகே இவங்க நம்ம உங்க பர்சன் வந்து உங்களுக்கு ட்ரூவா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, தேர்ட் பர்சன் இருக்காங்களா இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தட் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் என்னன்னா, ட்ரஸ்ட், உங்க பர்சன் வந்து ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கான சோல்மேட், கரெக்டான பர்சன் கூட தான் நீங்க இருக்கீங்க. யூ நோ நீட் டு வரி. ஓகேவா. அந்த ஒரு நோ நீட் டு வரி. அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப குழப்ப நிலையிலும் இருக்க வேண்டாம். ட்ரஸ்ட் இல்லாம அவங்கள வந்து சந்தேகப்படுற மாதிரி நீங்க இருக்க வேண்டாம். அதுதான் சொல்றாங்க உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ். ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸ் அதுதான் வந்திருக்கு. ஓகேவா. யூ போத் ஆர் சோல்மேட் கனெக்ஷன். ஓகேவா. வென் இட் கம்ஸ் டு மேட்டர் ஆஃப் ஹார்ட் there is no right or wrong. எஸ், அதே தான் சொல்றாங்க. when it comes to ஹார்ட் சம்பந்தமான எந்த ஒரு மேட்டர் வந்தாலும் அதுல வந்து இது கரெக்ட் அது தப்புன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஓகேவா. அதுதான் சொல்றாங்க. இங்க பாத்தீங்களா, எவ்ரி சாய்ஸ் யூ மேக் எக்ஸ்பெண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் லவ். ரொம்ப இதுவா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா கார்ட்ஸ்ல. when it comes to the matter of heart there is no right or wrong. Every choice you make expand your understanding of life and love. ரொம்ப வண்டர்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ். உங்களுக்கான டிசம்பர் மந்த்க்கான ஏஞ்சல் நம்பர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். Okay. 7 777 222 15 15 08 08 and 17 17. Yes, 0808 பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் உங்களுக்கு இங்கேயே இது காட்டிட்டாங்க. கண்டிப்பா 0808 ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். இஃப் யூ ஆர் அ வாட்டர் எலிமெண்ட் கூடிய ஜோடியாக் சைன் அந்த மாதிரி வாட்டர் எலிமெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 0808 ரொம்ப உங்களுக்கு இதுவா இருக்கும். அதே மாதிரி ஆர்க்ஏஞ்சல் ஹனேல் அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா. இஃப் யூ எர்த் எலிமெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 15 ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். 15 and 222. ஓகேவா. this is angel number for you. இதை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். கோஇன்சிடென்ட்டா நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. அதுமாதிரி நீங்க நிறைய பேர்ட்ஸா இருக்கட்டும், நெஸ்ட் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நெஸ்ட்
காக்காவா இருக்கட்டும், குருவி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெஸ்ட் கூடு மாதிரி கட்டியிருக்கோம் தெரியுமா, அந்த கூடை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து நீங்க ப்ரேயர் பண்ணிக்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு ப்ரேயர் 1 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த நெஸ்ட் நீங்க பார்க்கும்போது நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, that's it for 3, 12, 22, 30. If you need personal reading வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் டேரட் ரீடிங் ஃப்ரீ செஷன் லைவ் போவோம் நம்ம சேனல்ல. ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க வந்து 9 to 10 o'clock லைவ் இருக்கும். அந்த டைம்ல நீங்க உங்களோட क्वेश्चन வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு ரீடிங் வாங்கிக்கலாம். If you are new to channel, subscribe பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல அப்டேட்ஸ்க்காக. அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டான டைம்ல ஆன் டைம்ல கிடைச்சிரும். ஓகேவா? To subscribe, like, share to our channel. Thank you.